அண்ணே என்ன மன்னிச்சிருக்கண்ணே. எதுக்குடா? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்? ஊருக்குள்ள இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டியே. பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான். இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். கேட்டு தாண்டா ஆகணும். உண்மையா உனக்கு கத்துக்க என்ன மாதிரி மரமேற தெரிஞ்சுக்கடா. இப்பவே கத்து கொடுங்கண்ணே. உங்களை மாதிரி மனுஷன் ஆயிடுறேன். நீ மனுஷனாக வேண்டாம், உன்னை தெய்வமாக்கிடுறேன். சரிங்கண்ணே. என்னடா மேல போய் செட்டில் ஆயிட்டியா? செட்டில் ஆயிட்டேண்ணே. சரி, அந்த அருவாளை கீழே முதல்ல போடு. அந்த இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி போட்டுரு. அந்த கால் இருக்கிறதையும் புடிக்கி போட்டுரு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம். இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன தம்பி? இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன்னு. ஏண்டா, உனக்கு குடும்பம் இல்லைன்னா ஊருக்குள்ள எவனுக்கு இருக்க கூடாது. உனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது. நீ அனாதைன்னா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதாண்டா ஜட்ஜ்மெண்ட். அண்ணா இனிமே செய்ய மாட்டேன், என்ன காப்பாத்துங்க. டூ லேட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சந்திப்போம். மேட்டர் ஓவர். என்ன பங்காளி, ஏதோ பெரிய திட்டம் போடுற மாதிரி தெரியுது. என்ன திட்டம் போட்டாலும் தான் அந்த ராஜதுரை ஒண்ணும் பண்ண முடியலையே. இன்னும் கொஞ்ச நாள் அவனை இப்படி விட்டு வச்சோம், நாம ஊரை விட்டு போக வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணலாம் பங்காளி? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. உனக்கு உங்க அம்மா வேணுமா, இல்ல இந்த சொத்து சோகம் பதவி வேணுமா? ராஜதுரையுடைய அம்மா தப்பா நடந்துகிட்டாங்கன்னு உங்க அம்மா பண்ண சதி திட்டம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் ஜனங்களுக்கு பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. கட்ட பஞ்சாயத்துக்காரன் உங்க அம்மாவை கொன்னுட்டான்னு வச்சுங்க, இந்த ஊர் ஜனங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? தவறு செஞ்ச தான் அம்மாவை காட்டி கொடுத்த நாச்சியார கட்ட பஞ்சாயத்துக்காரன் கொன்னுட்டான்னு நினைப்பாங்க. பங்காளி, பார், சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு ஏழ்மையான வாழ்க்கை வாழ முடியும்னு நினைச்சா உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிடு. அப்படி இல்ல, இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க அம்மாவை நீ இழந்துரு. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? பதவிக்கு ஆசைப்பட்டா பந்தபாசத்தை மறந்துடணும்னு சொல்றேன். பெத்த தாயாச்சேன்னு யோசிக்கிறேன். பங்காளி, தாகத்தை தீக்காத தண்ணி கடல்ல இருந்தா என்ன, கங்கையில இருந்தா என்ன, வாழ வழிகாட்டாதவ தாயா இருந்தா என்ன, தாரமா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஏன்டா என் குடும்பத்தை எப்படி கெடுக்கிற? குடும்பத்தை கெடுக்கிறத பத்தி நீ என்கிட்ட சொல்றியா? பங்காளி, நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே உங்க இஷ்டம். நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்ந்துட்டு போங்க. கொஞ்சம் இருங்க. பட்டமரம் விழுகிறத வேதனைப்படுறதை விட வளர்ந்த செடியை வாடாம காப்பாத்துறதுதான் புத்திசாலித்தனம். சின்னக்காரன், நீ உசுரோட இருந்து கொடுக்க முடியாத கௌரவத்தை செத்து கொடுத்துருங்கிற. ஒரு பெத்த பிள்ளைக்காக தாய் இந்த தியாகம் கூட செய்யலினா எப்படி? அடுத்து என்ன செய்யறது பங்காளி? கட்ட பஞ்சாயத்துக்காரன் வச்சிருக்கிற மாடுங்க மாதிரி வேகமா ஓடுற மாடுங்க இந்த ஊர்லயே கிடையாது. அந்த மாடுங்களுக்கு சாராயத்தை ஊத்தணும், உங்க அம்மாவை கட்டி தூக்கிட்டு போய் அந்த வண்டியில போடணும். ராஜதுரையை அடிச்சு மயக்கம் போட வச்சு வண்டியை ஓட்டுற மாதிரி உட்கார வைக்கணும். வெறி பிடிச்ச மாடுகளை அடிச்சு விரட்டணும். ஊருக்குள்ள போய் கட்ட பஞ்சாயத்துக்கார நாச்சியார கொலை பண்ண கடத்திட்டு போறான்னு நம்ம ஆளுங்களை விட்டு கத்த சொல்லணும். எல்லாரும் ஓடியாங்க, கட்ட பஞ்சாயத்துக்கார நாச்சியார கொலை பண்ற கடத்திட்டு போறோம். உங்க கூட பதவிக்கு போட்டியா வந்தவனும் என் கூட வாழ்க்கைக்கு போட்டியா வந்தவனும் அழியிற இந்த நேரத்துல நாம இந்த ஊர்ல இல்லாத மாதிரி காட்டிக்கணும். நாம எங்க போறது பங்காளி? பக்கத்து ஊர்லதான் சிதம்பரம் இருக்கா, அங்க போயிடுவோம்.
உன் மகனை வச்சு நாச்சியார கொலை செய்ய எவ்வளவு நாளா திட்டம் போட்டு இருந்த? ரொம்ப யோக்கிய மாதிரி நடந்துட்டு கட்ட பஞ்சாயத்துக்காரன் கடைசியில எவ்வளவு மோசமான காரியத்தை செஞ்சுட்டான் பாத்தீங்களா? உள்ள யாருமே இல்லைங்க. கதிர்வேலு சேதுர தம்பியும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படியாவது தகவல் சொல்லி ஆகணுமே. அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி தப்பிச்சு போகாம இருக்க வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுங்க. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சும்மா வேஷம் போடாத, இழுத்துட்டு போங்கயா. நில்லுங்க, அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ராஜதுரை என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணல. என்னமா சொல்றீங்க? என் மக சின்னத்துறையும் கதிர்வேலுவும் தான் என்னையும் ராஜதுரையும் கொலை செய்ய திட்டம் போட்டு மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி ராஜதுரைக்கு அம்பலக்காரராகி இந்த ஊருக்கே ராஜா மாதிரி வாழணும்னு பேராசைப்பட்டேன். அதுக்கு இவங்க 2 பேரும் உயிரோட இருந்தா பிற்காலத்துல தடையா இருக்குமே நினைச்சு இவங்களை கொன்னுடுறதா முடிவு பண்ணினேன். நல்ல வேளை ஆண்டவ புண்ணியத்துல அவங்க பொழைச்சிட்டாங்க. இவ்வளவு அநியாயம் பண்ண நீயா இத்தனை நாளா எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண? இன்னும் என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? பயல்களையும் இந்த பொம்பளை எங்கேயா குயிலாடி பழகிறீங்களா? இல்லைங்க, அவங்க தவறு செய்யும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப அவங்க திரும்பி இருக்கும்போது அவங்களை அடிக்கணும் கொல்லணும்னு கோவப்படுறீங்களே. பாதிக்கப்பட்ட நாங்களே அமைதியா இருக்கும்போது நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? தயவு செஞ்சு அமைதியா போயிடுங்க. ஆமா, எல்லாரும் போயிடுங்க. அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிச்சு முடிவு பண்ணலாம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ராஜதுரைக்கு வாரிசு பட்டம் கட்டணும். அடுத்த அம்பலக்காரன் அவருதான். உங்க ஆசீர்வாதத்தோட அது நடக்கும். இப்ப அமைதியா போயிடுங்க. நில்லுங்க, எங்க போறீங்க? இது உங்க வீடு, உங்க சொத்து. நீங்களா பார்த்து இருக்க சொன்ன நான் இருக்கேன். இல்லைன்னா நான் போயிடுறேங்க.